அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து எங்கள் தங்கம். உன் பேர் என்ன? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒட்டு வைமா. எனக்கு இல்ல, துளசிக்கு. இது ஒரு நேரடி தெலுங்கு படம். நம்ம சமந்தா தான் படத்துடைய மெயின் லீடுங்கனால நம்ம தமிழர்களுக்காக படத்தை தமிழில் ஒரு டைட்டில் வச்சு தமிழில் டப் பண்ணி இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. படத்துடைய கதை வந்து ஒரு அற்புதமான ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு சமந்தாவுக்கு. அந்த கணவரோட சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவர் வந்து காதல் திருமணம் முடிச்சதுனால அந்த கணவரோட வீட்டில் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சமாதானப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆகி இந்த குடும்பத்தோட ஒட்டு உறவாட வேண்டும்னு சமதாவும் அவருடைய கணவரும் போறாங்க. அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன லீடாக தெரியுது. சமந்தாவுக்கு அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. யார் இது இந்த பொண்ணு, ஏன் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா சமந்தா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு பின்னாடி அவங்களுடைய பாஸ்ட்ல ஒரு கொடுமையான வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த வாழ்க்கை வந்து இப்போ வாழ்ற வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த டிஸ்டர்பை சமந்தா எப்படி முறியடித்தார், அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார், அந்த குடும்பத்தோடு ஒன்றிணைந்தாரா இல்லையா அப்படி என்பது இந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. நமக்கு சமந்தாவை தவிர வேற யாருமே சம்மந்தம் இல்லாதவங்களா படத்துல தர்றாங்க. ஏன்னா எல்லாமே தெலுங்கு நடிகர்கள். நிறைய பேரோட பேரே நம்மளுக்கு தெரிய மாட்டேன். கௌதமி மட்டும் அங்கங்க வர்றாங்க. பிறகு வில்லன் கேரக்டர், அவருடைய கணவர் கேரக்டர், இவங்க எல்லாருமே கொடுத்த வேலைக்கு குறைவின்றி ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பா வில்லனுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அப்படின்னா ரொம்ப ஓ அப்படி கத்தி கதறாம, தெலுங்கு வில்லன்கள் இப்படி கதறுவாங்க அப்படிலாம் கதறாம ரொம்ப சைலண்டா ஸ்மார்ட்டா அவர் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, நம்ம பல்லாவரம் சமந்தா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து என்ன சமந்தாட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அப்புறம் அந்த முகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தையும் முகத்திலே டீல் பண்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து சமந்தா வந்து அட்டகாசம் பண்ணிடுவாங்க. அதுல மாற்றமே இல்லை. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ்ல பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு துடிப்பான ஒரு போர்ஸ் இருந்துச்சு. அந்த போர்ஸ் வந்து இதுல கொஞ்சம் மிஸ் ஆகின மாதிரியே தெரிஞ்சுது. அது வயது காரணமா இல்லை நோய்மை காரணமான்னு தெரியல. அந்த போர்ஸ் அவங்ககிட்ட மிஸ் ஆகினதையும் நிறைய காட்சிகளை எனர்ஜி கொஞ்சம் அவங்ககிட்ட கம்மியா இருந்தது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை 2 வாரத்துக்கு முன்னாடி பிளாஸ்ட் படம் பார்த்ததுனால நம்ம கம்பேர் பண்றோமா அப்படின்னு தெரியல. அது நமக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனையான்னு தெரியல. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்கள எந்த இடத்துலயும் நம்ம குறையே சொல்ல முடியாது. நான் சொன்னதெல்லாம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு மட்டும்தான். ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி அள்ளி தெளித்திருக்கிறார். கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டியது போல காட்சி ஒளிப்பது வந்து அவளை தத்ரூபமாகவும் அவள் அழகாகவும் இருந்தது என்பதில் எல்லளவும் மாயமில்லை. ஸ்ருதி டிவி கபிலன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இந்த வார வின்னர் யாருன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் அப்படின்ட்டு. அது உண்மை. இந்த படத்தில் எங்கள் தங்கத்தில் இசையும் பாடல்களும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பின்னணி இசையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தை வந்து நந்தினி ரெட்டி அவர் தான் இயக்கியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்பிக்கிறேன். என்னன்னா, ஸ்னேகாவின் காதலர்கள்னு ஒரு படம் 2013 பத்திரிகையாளர் முத்துராமலிங்கம் இயக்கிய ஒரு படம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம சீமானண்ணன் பேச வந்திருந்தாரு. பேச விரும்பவர் சொன்னார்னா நடிகையோட பேர்த்தி அதில் கீர்த்தி செட்டி. அப்போ தான் சொன்னார், இந்த பேருக்கு முன்னாடி வைக்கிற செட்டி ரெட்டி இதெல்லாம் வெட்டி எரியணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தெலுங்குல அது இன்னும் தொடருது, தமிழில் தொடரலை என்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். டைரக்டரோட நேம் வந்து நந்தினி ரெட்டி. நம்ம வெட்டி எடுக்கல, நம்ம சொல்லிடுவோம். நந்தினி ரெட்டி வந்து இயக்கியிருக்காங்க. முன்பாதி படம் வந்து அவ்வளோ அழகா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா சமந்தா வந்து அந்த குடும்பத்தோடு மிங்கிள் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய முயற்சிகள், வரக்கூடிய காமெடி, முக்கியமாக அவங்க தோழியா நடிச்சிருக்கவங்களுடைய நடிப்பு, இதெல்லாம் செம்ம என்டர்டெய்னிங்கா போச்சுது. பின்னாடி யாரா அந்த சம்பந்தம் அவங்க கேள்வி, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவங்க வீட்டுக்கு தெரியாம ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே முன்பாதியே அவ்வளவு அருமையா கொண்டு போச்சுது. அப்படியே உல்டாவா பின்பாதி வந்து ஓவர் மசாலாவாகி கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி ஓவர் எமோஷனல் ஆகி ஓவர் ஆக்ஷன் ஆகி எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆனதுனால கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியல. இருந்தாலும் ஒரு டீசென்ட் வாட்ச் படமா தான் அந்த படம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.